கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்ன இப்பெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், நம்ம முழு தேசத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியங்கள் நடக்கிறது. ஊழியம் செய்வதற்கு அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கண்டித்து உணர்த்துகிற அந்த ஊழியத்தை செய்கிறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் நம்ம மேடை பிரசங்களில் பார்க்கும்பொழுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் கண்ணீரை துடைப்பார், உன்னை நல்லா வச்சிருப்பார், வாழ வைத்திருப்பார், இப்படியெல்லாம் நிறைய காரணம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இயேசுவை அறியாத அந்த குடும்பங்கள், அந்த நபர்களை சந்திக்கும் போது நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை சொல்கிறோம். கண்டிப்பாக அவர்கள் கவலையில் இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், தேவனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும். ஆனால் விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் வந்த பிறகு கர்த்தர் ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் முதலாவது என்ன செஞ்சார்? அற்புத அடையாளங்களை தான் தேவன் செஞ்சார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அந்த அற்புத அடையாளங்களை பார்த்து அவர் விசுவாசிக்கவில்லை. அந்த அற்புத அடையாளங்களை தேவன் செய்த பிறகு, அற்புத அடையாளங்களுக்கு பிறகு தேவன் என்ன செஞ்சார் சொன்னா, கட்டளைகளை கொடுத்தார், நியாயங்களை கொடுத்தார், நீதிகளை கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப அதன்படி அவர் நடக்கிறார்களா என்று சோதித்து பார்த்தார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஊழியக்காரர்கள் என்று போர்வையில் இருக்கக்கூடிய அநேகர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தமது ஜனங்கள், தமது சபையில வருகிற ஜனங்கள், தமது சாபனத்தில் இருந்து ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு வெறுமையே ஒரு நன்மை ஆசீர்வாதத்தை மாத்திரம் பிரசங்கம் பண்ணுகிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் அதன் 16ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா? அவர் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு சபைகளை பார்க்கும் பொழுது இப்படி கண்டித்து உணர்த்தக்கூடிய அந்த ஊழியர்கள் இல்ல, குறைவன் என்று சொல்ல முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஸ்தாபனங்கள்ல பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட கண்டித்து உணர்த்துகிற ஊழியர்களை நம்ம பார்க்கிறது ரொம்ப குறைவு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் எவருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் எந்த சபையிலே, எந்த ஸ்தாபனத்திலே கிரியை செய்கிறாரோ, அந்த ஸ்தாபனம் அல்லது அந்த சபைகள், அந்த நபர்கள், அந்த நபர்களின் குடும்பங்கள்ல பார்க்கும் பொழுது அந்த ஒரு குறைகள், ஒரு குற்றங்கள், ஒரு பாவங்கள், ஒரு மீறுதல்கள் அல்லது வசனத்துக்கு விரோதமான ஒரு காரியங்களை பார்க்கும் பொழுது உடனடியாக அந்த நபர்கள் அல்லது அந்த ஊழியர்கள், அந்த சபையை நடத்தக்கூடியவர்களோ, அந்த ஸ்தாபனங்களை நடத்தக்கூடியவர்களோ உடனே கண்டிப்பார்கள். தம்பி, இந்த மாதிரி இந்த காரியம் செய்து தப்பு, இது செய்யக்கூடாது, இது தேவனுக்கு விரோதமானது, பிரதர் இந்த மாதிரி செய்யக்கூடாது, சிஸ்டர் இந்த மாதிரி செய்யக்கூடாது, இது தேவனுக்கு விரோதமாக எழுதியிருக்கு, இந்த மாதிரி தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம், தேவனுக்கு விரோதமான ஒரு செய்கை. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, இதை விட்டு நீங்க மனம் திரும்பணும், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவர்களுக்கு வெறுமனே கண்டிப்பது மாத்திரம், கண்டித்து உணர்த்த வேண்டும். இது தீய செயல், இது நல்ல செயல், தேவனுடைய பார்வையில் இது நல்ல காரியம், இதை நீங்க கண்டிப்பா செய்யுங்க, ஆனா இந்த காரியம் கெட்ட காரியம், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை கண்டித்து உணர்த்தி அவர்களை தேவனுக்கு நேராக, பரிசுத்தமான வழியில பரலோகத்தின் நேராக நடத்தக்கூடிய அந்த ஊழியர்களை இன்னைக்கு பார்க்க முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல்ல நான் சபையில சொன்னேன், சபையில பாருங்க, சபையில விசுவாசிகள் என்னதான் தப்பு செஞ்சாலும், என்ன குற்றம் செஞ்சாலும், என்ன சண்டை போட்டாலும், என்ன கெட்ட வார்த்தை சொல்லி பேசுனாலும் பார்த்தா இந்த பிரதர் ரொம்ப நாளா வராரு, நமக்கு நல்ல தசமா தரார், நல்ல காணிக்க தருகிறார், இவர் நம்ம சபையில ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாரு, அதனால இவர்கிட்ட எப்படி சொல்றது, அல்லது அப்படி சொன்னாலும் இவர் சொன்னா சபையை விட்டு போயிடுவாரு, வருகிற காணிக்க வராம போயிடும். இப்படிதான் இருக்கிறாங்க சபை நடத்தக்கூடிய சபை தலைவர். இரண்டாவது, ஸ்தாபனத்துல பார்க்கும் பொழுது அநேக ஸ்தாபனங்கள்ல, அதாவது ஸ்தாபனங்கள்ல இருந்து நாங்க ஊழியம் செய்கிற எதற்குன்னு சொன்னா ஆத்தும ஆதாயத்திற்காக தான் தேவன் நம்மை ஸ்தாபனங்களிலே, சபைகளிலே வைத்திருக்கிறார். ஸ்தாபனத்திலிருந்து ஊழியச்சாலும் சரி, தனியா சபையை சுயாதீனமா நம்ம வச்சு செய்தாலும் சரி, நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராக, பரலோகத்தின் நேராக, பரிசுத்தத்துக்கு நேராக, மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்த வேண்டும். அந்த ஒரு காரியத்துக்காக தான் நம்ம ஊழியம் செய்யறோம், நம்மளை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு பார்க்கும்பொழுது அந்த ஆவிக்குரிய ஸ்தாபனங்கள் என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய ஐக்கியங்கள் அல்லது ஸ்தாபனங்கள் அல்லது ஆவிக்குரிய ஸ்தாபனமோ அல்லது பூமிக்குரிய ஸ்தாபனமோ அவைகளை பார்க்கும் பொழுது, எத்தனை வருஷம் ஊழியஞ்சாலும் பரவாயில்ல, நல்ல வெள்ளைன்னு சொல்லியும் போட்டுக்கிட்டு ஊழியக்காரன் பொருள் இருந்துக்கிட்டு நீ நல்லா தின்னு தூங்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு பெரிய பெரிய நல்ல ஒரு பதவி பிரமாணம் வச்சு நல்ல ஒரு 10-20 ஊழியத்தை நீங்க நடத்துங்க அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. என்னமோ தெரியல, பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்கிறாரா அல்லது மனுஷ ஆவிகள் கிரியை செய்கிறதா என்று சொல்லி தெரியல. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு 10-20 ஊழியர்களை நடத்தணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 10-20 ஊழியர்களை நடத்தணும் சொன்னா, அதை நடத்தக்கூடிய ஊழியர்களுக்கு கொஞ்சமாவது ஒரு
தகுதி, ஒரு ஒரு ஆத்மாவையாவது அவர் வந்து ரட்சிப்புகளா நடத்தி ஞானஸ்நானம் கொடுத்திருக்கணும். ஆனா இன்னைக்கு ஸ்தாபனங்கள், சபைகள், ஆவிக்குரிய ஐக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கண்டித்து உணர்த்தி, ஐயா பிரதர் பாஸ்டர், இந்த மாதிரி நீங்க இத்தனை வருஷம் ஊழியம் செய்றீங்க, என்ன காரணம் பாஸ்டர், உங்க சபையில நீங்க வந்து இது வரைக்கும் ஒரு ஆத்மாவை கூட நீங்க வந்து ஞானஸ்நானம் கொடுக்க, அதாவது ரட்சிப்புகள் நடத்தல, ஞானஸ்நானம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டு விசாரிச்சு அவர்களுக்கு வந்து சொல்லணும், நீங்க வந்து நல்லா ஊழியம் செய்யுங்க, ஆண்டவர் உதவி செய்வார், ஆனா ஆத்மா ஆதாயம் கண்டிப்பா செய்யணும். நீங்க வந்து இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு ஒரு ஆத்மா கூட ஞானஸ்நானம் கொடுக்கலையே ஐயா பாஸ்டர், நீங்க எப்படியாவது நல்லா செய்யும், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் பாஸ்டர், கவலைப்படாதீங்க, ஆனா நீங்க ஆத்மா ஆதாயம் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கண்டித்து உணர்த்தக்கூடிய அந்த ஒரு ஊழியத்தை இன்னைக்கு வந்து ஆவிக்குரிய ஐக்கியங்களை நடத்தக்கூடியவர்கள் செய்வது இல்லை. அது தேவனுடைய பார்வையில ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு காரியம். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாட்கள்ல நீங்க ஒருவேளை ஊழியம் செய்யலாம், அல்லது ஒருவேளை விசுவாச அனுபவத்தில் இருக்கலாம், ஆனா வந்து இந்த நாட்கள் என்ன செய்யணும், ஒரு விசுவாசி வழி தவறி போகும் பொழுதோ அல்லது தேவனுக்கு விரோதமான ஒரு குறை குற்றங்களை செய்யும் பொழுதோ உடனே அவர்களை வந்து நம்ம சொல்லணும். அவர்களோட நிலைமை அறிந்து கண்டித்து உணர்த்த வேண்டிய நேரத்தில் அவர் கரெக்டா வந்து சொல்லணும், தம்பி இதை செய்யக்கூடாது, அக்கா இதை செய்யக்கூடாது, பிரதர் மதர் நீங்க வந்து செய்யக்கூடாது, இது உங்களுக்கு தகுதி இல்லை, இதை நீங்க செய்யக்கூடாது, ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படி சொல்லணும். ஆத்ம ஆதாயம் செய்யாத ஊழியர்களை பார்க்கும்போது சொல்லணும், இங்க ஏன் ஆத்ம ஆதாயம் செய்யல, அவங்களை போய் கோபத்துல போய் திட்டணும் அப்படின்னா சொல்லல, ஆனா அவங்களை கண்டித்து உணர்த்தணும். இத்தனை வருஷம் இருக்கிறீங்களே, நீங்க நிறைய ஊழியக்காரன் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவர் ஆத்மாக்களை கொண்டு வருவாரு, அவரு கொண்டு வந்தாதான் சபையில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறிகளாக சுற்றி திரிகிற ஊழியர்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ ஒரு பிரைவேட், ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், ஒரு அங்கே உள்ள ஒரு ப்ராடக்ட், அந்த பொருட்கள் எல்லாம் வந்து அந்த கம்பெனியை விட்டு போகணும், ஒரு மாதத்தில் வந்து இத்தனை லட்சங்கள் அந்த பொருள்கள்லாம் வெளியே போகணும். ஆனால் அங்கே இருந்துட்டு எல்லாம் வந்து நம்ம மேனேஜர் தான் செய்யணும், நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன கூலி தொழிலாளர் தானே அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வேலையை வச்சுருப்பாங்களா? ஆனால் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், கர்த்தர் தான் ஆத்துமாக்களை கொண்டு வரணும், நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம் எப்படி சொல்லி சும்மா சோம்பேறியா சுத்திட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் வசனம் சொல்லு என்ன சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிக்கிறது கர்த்தர், ஆனா ரட்சிப்புக்குள்ள நடத்துறது யாரு? கர்த்தர் ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்குள்ள நடத்துறது ஊழியக்காரன் தான் நடத்தணும். சும்மா கர்த்தர் ஸ்தோத்திரம் சோம்பேறியா சுத்தி கொண்டிருந்தா கடைசியில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாது. பரலோகத்தில் போகும்பொழுது அப்படிப்பட்ட ஊழியர்கள் மட்டுமல்ல விசுவாசிகளும் கூட வெட்கப்பட்டு போவார்கள். ஆகவே இந்த நாட்களில் அன்பான தேவ ஜனங்களே, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் அன்பாக சொல்லுகிறேன், என்னன்னு சொன்னா அந்த நாட்களை கண்டித்து உணர்த்தக்கூடிய, அது யாருன்னு சொன்னா அவிசுவாசிகள் அல்ல, விசுவாசிகளை கண்டித்து உணர்த்தக்கூடிய அந்த ஊழியம் கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வாரேயானால் அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளோ அல்லது ஊழியர்களோ வழி தவறி போகும் பொழுது அவர்களை கண்டித்து உணர்த்தக்கூடிய செயல்களை அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள். எவர்கள், எந்த ஊழியர்கள், எந்த விசுவாசிகள் இந்த காரியத்தை செய்யவில்லையோ அவர்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அல்லது பரிசுத்த ஆவியை அவர்கள் மறுதலித்து பின்மாறி போய்விட்டார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த நாட்களில் தேவஜனமே, நாம் இந்தப்படிப்பட்ட காரியங்களை உண்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி மூலமா கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.